சட்டசபையில் உறுப்பினர்கள் கண்ணியத்துடன் தனிப்பட்ட தாக்குதல்கள் இன்றி சுருக்கமாக பேச வேண்டும் என சபாநாயகர் அறிவுரை வழங்கினார். சட்டசபையில் விவாதம் நேரலை செய்யப்படுவதால் உறுப்பினர்கள் அடக்கத்துடனும் கண்ணியத்துடனும் நடந்து கொள்ள வேண்டும் என சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் எச்சரித்துள்ளார். 110 விதியின் கீழ் அமைச்சர் விளக்கம் அளித்த பின் பேச அனுமதி இல்லை என குறிப்பிட்ட அவர், நீதிமன்ற வழக்குகள் குறித்தோ தனிப்பட்ட முறையிலோ யாரையும் தாக்கி பேசக்கூடாது என்றும் மீறினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என திட்டவட்டமாக கூறினார். மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு பேரவை நடவடிக்கை தொடர்பாக சில குறிப்புகளை நான் விரைந்து வழங்க விரும்புகிறேன். மாண்புமிகு உறுப்பினர்கள் தாங்கள் விவாதத்தில் பேசும்போது நீதிமன்ற விசாரணையில் இருக்கும் எப்பொருள் மீதும் தன் கருத்தை சொல்லவோ குறிப்பிடவோ கூடாது. அப்படி சொன்ன காரணத்தினால்தான் மதுரையை சார்ந்த அந்த உறுப்பினர் பேசிய பேச்சுக்கள் அவை குறிப்பில் நீக்க வேண்டும் என்று கேட்டீர்கள். நான் ஆய்வு செய்தேன், அது அவை குறிப்பில் நீக்கப்பட்டது. மேலும் உறுப்பினர் எவரையும் தனிப்பட்ட முறையில் முறையற்ற வார்த்தைகளால் தாக்கி பேசவும் கூடாது. மேலும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை கூறி பேரவை நடவடிக்கைகளுக்கு குந்தகம் மற்றும் ஊறு விளைவிக்கும் நோக்கிலும் சர்ச்சை ஏற்படும் வகையிலும் பேசக்கூடாது. சட்டமன்ற பேரவை நடவடிக்கையில் சிறப்பாக அமையவும் பேரவையின் நேரத்தை மிகவும் பயனுள்ள முறையில் பயன்படுத்திக் கொள்ள ஏதுவாகவும் மாண்பு உறுப்பினர்கள் உரையாற்றும் போது அவ்வப்போது பேரவையின் ஆய்வில் உள்ள மற்றும் விவாதத்திற்கு எடுத்துக்கொண்டுள்ள பொருள் குறித்து சுருக்கமாகவும் தெளிவாகவும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ஆக பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேகதாது விவகாரத்தில் தனிப்பட்ட விளம்பரத்திற்காக பேசுவதை ஏற்க முடியாது என அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் எடப்பாடி பழனிசாமிக்கு சபாநாயகர் கண்டனம் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் மேகதாது குறித்து பேச அனுமதிக்க வேண்டும் என அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் எடப்பாடி பழனிசாமியிடம் அவை முடியும் முன்பு அனுமதி கொடுக்கிறேன் என்று சபாநாயகர் கூறிய நிலையில் அதிமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்தனர். இதைத் தொடர்ந்து மேகதாது அணை தொடர்பான தனி தீர்மான விவகாரத்தில் அதிமுகவினர் எழுப்பிய சந்தேகங்களுக்கு சபாநாயகர் பிரபாகர் விளக்கம் அளித்தார். தற்போது தலைப்பு செய்திகளில் இடம் பிடிப்பதற்காகவும் தனிப்பட்ட விளம்பரத்திற்காகவும் எடப்பாடி பழனிசாமி பிரச்சனையை திசை திருப்ப முயல்வதை ஏற்க முடியாது என சபாநாயகர் கண்டனம் தெரிவித்தார். காவிரி நீர் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இழந்துவிட்டதால் அணை கட்டுவதற்கு எதிராக புதிய ஆணையம் அமைப்பது அவசியம் என அமைச்சர் ராதவர்ஜனா பேரவையில் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது விவகாரத்தில் கர்நாடக அரசு குடிநீர் தேவை என்ற புதிய யுக்தியை கையாள்வதாக குறிப்பிட்ட அமைச்சர் ராதவர்ஜனா, கர்நாடகாவின் அறிக்கை நிராகரிக்காத காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் மீது தமிழகம் நம்பிக்கை இழந்துவிட்டதாக கூறினார். எனவே அணை கட்டுவதற்கு எதிராக புதிய ஆணையம் ஒன்றை அமைப்பதே சட்ட ரீதியான அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என தெரிவித்தார். கேன்சல் பண்ணிட்டு புதிய கமிஷன்ங்கிறது முழுக்க மேகதாது அணையில அணை கட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இந்த கமிஷன் உருவாக்கணுங்கிறது தான் நம்மளுடைய சட்ட வல்லுநர்களுடைய ஆலோசனை. இதுக்கும் 2018 உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புக்கும் சம்பந்தம் கிடையாது. இந்த மாதிரி சட்ட வல்லுநர்களுடைய ஆலோசனைப்படி நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கக்கூடிய நிலைமையில இருக்கிறோம். அப்படி எடுக்கும் பொழுது நமக்கான கால அவகாசம் கிடைக்கும். அப்படி ஒரு புதுசா ஒரு ஆணையம் வரும் பொழுது அந்த ஆணையத்தில் உறுப்பினர் இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய கேரளா ஆகட்டும், பாண்டிச்சேரி ஆகட்டும், நம்மளுடைய மற்ற மாநிலங்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிப்போம். நம்மளும் எதிர்ப்பு தெரிவிப்போம். அப்ப அந்த ஆணையம் புதுசா அப்பாயின்ட் பண்ணும்போது நமக்கான கால அவகாசம் கிடைக்கும். அந்த ஆணையம் அப்பாயின்ட் பண்றதுக்கே ஒரு 6 மாசம் அவ்வளவு 1 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் அந்த ஆணையம் 2018க்கான உச்ச நீதிமன்றத்தோடைய தீர்ப்புக்கான ஆணையம் கிடையாதுங்கிறத நாங்க திருப்பியும் விளக்கம் கொடுக்கிறோம். இதுதான் பதிவு பண்றோம். மேகதாது அணை சம்பந்தமாக அணை கட்டணமா கட்டக்கூடாதா, டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை வாங்கினது தவறுங்கிறோம். ஆனா அந்த ஆணையம் வாங்கியிருக்கிறாங்க. அந்த ஆணையம் வாங்கி ஒரு தலைபட்சமாக முடிவு எடுத்துட்டா சட்ட சிக்கல்கள் நமக்கு மிகப்பெரிய லெவல்ல வரும். அதனால அந்த ஆணையத்தையே நாங்க நம்ம கேன்சல் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு புதிய ஆணையம் மேகதாதுக்காக உருவாக்கும். மேகதாது அணை தீர்மான விவகாரத்தில் சட்டசபையில் பேச சபாநாயகர் அனுமதி மறுத்ததாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக சட்டசபையின் 3வது நாள் கூட்டத்தொடரில் மேகதாது அணை தீர்மானம் தொடர்பாக அதிமுகவினருக்கு பேச அனுமதி மறுக்கப்பட்டதால் அவர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி, விதிகளுக்கு புறம்பாக தீர்மானத்தில் திருத்தம் செய்த முதலமைச்சர் விஜயின் செயல் கண்டிக்கத்தக்கது என்றும் உரிமை மீறல் பிரச்சினை குறித்து பேச சபாநாயகர் தங்களுக்கு அனுமதி அளிக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டினார். மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் அறையிலே இது குறித்து கடிதம் கொடுத்திருந்தோம். அரசின் தனி தீர்மானத்தில் இடை சேர்த்தல் திருத்தத்தை செய்ததை அவையின் கவனத்திற்கு கொண்டு வருவது தொடர்பாக இந்த உரிமை பிரச்சனையை
அவையிலே எழுப்ப வேண்டும் என்ற அடிப்படையிலே கடிதம் கொடுத்திருந்தோம். ஆனால் பேரவைத் தலைவர் அவர்கள் 0 ஹவரில் இதை எடுக்க மறுத்துவிட்டார். எங்களை பேச அனுமதிக்கப்படவில்லை. அதனால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு சட்டப்பேரவையில் இந்த உரிமை பிரச்சனையை தெரிவிக்க அல்லது பேசுவதற்கு அனுமதி அளிக்காத சட்டப்பேரவை தலைவரை அனுமதி அளிக்காத காரணத்தினாலே அவையிலிருந்து நாங்கள் வெளியெடுப்பு செய்திருக்கிறோம். அதனுடைய விளக்கம் சட்டப்பேரவையிலே தெரிவிக்க முடியாவிட்டாலும் இன்றைக்கு விவசாயிகளுடைய பிரச்சனை, ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய பிரச்சனை, அது குறித்து பேசுவதற்கு தான் நாங்கள் அனுமதி கேட்டோம். அதை சட்டப்பேரவை தலைவர்கள் அனுமதி மறுத்துவிட்டார்கள். அதனுடைய விளக்கத்தை ஊடகத்தின் வாயிலாக மக்களுக்கு தெரிவிக்க விரும்புகின்றோம். பெரியபாளையம் தனியார் ஆலை அமோனியா வாயு கசிவு விபத்தில் உயிரிழப்பு எண்ணிக்கை 5ஆக உயர்ந்துள்ள நிலையில் நிறுவன நிர்வாகி கைது செய்யப்பட்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே உள்ள கடல் உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட அமோனியா வாயு கசிவு காரணமாக வடமாநில தொழிலாளர்கள் 5 பேர் மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்தனர். மேலும் பலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக தொழிற்சாலையின் நிர்வாகி டேனியல் என்பவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.